ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் ஐயோ திவாகர் கூடிய சீக்கிரம் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பு உறுதி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ பார்வதியே உமன் கார்டை எடுத்து திவாகரை போட்டு தள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைட்டு கெமிக்கும் வியானாக்கும் வந்து போயிட்டுருக்கு, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைவ்ல சுவாரஸ்யமாக நடந்துச்சு. அது சும்மா சிம்பிளாக அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா திவாகர் வந்து ஒரு கேஸ் வாங்கிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்வதி கூட பேசிகிட்டு இருக்கும் பொழுது செல்லம் சொல்லிட்டு அப்படியே படுக்கிறது, அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சிடுறது, செல்லம்னு சொல்லிட்டு ஒரே ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்வதி கடுப்பாயிடுச்சு. நேற்று இதெல்லாம் பண்ண மாட்டேன், இப்போ வந்து சும்மா வந்து செல்லம் வந்து விழுந்துட்டுருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது, இதெல்லாம் நல்லா அசிங்கமாக இருக்குது, ஏஞ்சி போன பார்த்தா அருவருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இனிமேல் ஏதாவது பண்ணால் அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இப்போது திவாகர் கிட்டே இருக்குது. திவாகர் இவர்கிட்ட மட்டும் இல்லை, பார்வதி கிட்ட மட்டும் இல்லை, எல்லா பெண்களிடத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கேடுகட்டத்தனமாக நடந்துக்கிறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக ரெட் கார்டு இதெல்லாம் வந்து நம்ம பேசிட்டு தான் இருப்போம். கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் கார்டு கூட கிடைக்காது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஷோ வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எச்சத்தனமாக பண்ணால் தான் கண்டென்ட் நீங்கள் வந்து வேல்யூவாக வச்சு உங்களை வச்சுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னா அவங்கள வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம பொறுமையாக தான் கொஞ்சம் இதை ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஓகே. ஆனால் திவாகர் பண்ணுற அந்த வேலைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேடுகட்டத்தனமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே. இதனால் நிறைய பேருக்கு இப்போ ஆதிரை வந்து வினோத்தை வந்தாங்க, காலை தூக்குனது, அந்த இஷ்யூ இருக்குது. அப்புறம் வந்து கமருதீன் வந்து இன்றைக்கி துரஷார் அடித்தது இருக்குது. இந்த மாதிரி பட்டியலிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் பொதுவாக அந்த இதில் வயலன்ஸ் வேண்டாம், அது மாதிரி முடிச்சுட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஒயில்டு கார்டு வர வேண்டி இருக்குது இந்த வாரம். அதெல்லாம் வந்த பிறகு எப்படி இருக்க போகுது கேமு, என்ன மாதிரி டைமென்ஷனில் மாறும்லாம் தெரியாது. ஸோ அந்த வாரத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டில்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார்ன்ற மாதிரி தான் தோணுது விஜய் சேதுபதி. எந்த ஒரு கார்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். அடுத்து இந்த ரம்யா, பார்வதி மற்றும் நம்ம வியானா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது சுபிக்ஷா நல்லா விளாட்றாங்க, டைட்டில் வின்னர் ரேஞ்சி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் கிரிட்டு மூமெண்ட் தான் மேலே தூக்கிட்டு வராங்க. அப்போ வந்து முத்துக்குமரனை பற்றி சுபிக்ஷா சொல்கிறாங்க. ஏன்னா சுபிக்ஷா வெளியே இருக்கும்போது முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணார்ல, அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் நல்லா தான் விளாண்டாருன்னு சொன்னோடனே ஆமாம் அவரும் சபரி ஒன்றான்னு சொல்லி கம்பேரிஷன் போகுது. சபரி வந்து அவர் மாதிரி எப்படி ஒன்றாகும், சபரி கேம் பிளேவே இல்லை, முத்துக்குமரன் அப்படி கிடையாது, பக்கா விளையாடுவார் ரூல்ஸ். அதாவது முத்துக்குமரன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸை படித்து ரூல்ஸை இருக்க அந்த நெளிவு சுழிவெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து பக்காவாக ப்ளே பண்ணுற ஒரு கேட்டகரி தான் வந்து முத்துக்குமரன். சபரிக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஓகே. அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து நம்ம சபரி வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சபரியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிளே வந்து சும்மா தாடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும்தான் சொல்கிறாரு தவிர இந்த ரூல்ஸ் எப்படி விளாடுறது, இந்த கேம் எப்படி விளாடுறது. முத்துக்குமரன்லாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த கியூசி பண்ணுற இடத்துல போய் நின்றுக்கவே மாட்டார். இப்போ இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நிற்கிறப்ப இல்லை வெளியே போங்கப்பா அப்படின்னு விரட்டி விட்டு போகிறார். அதெல்லாம் வந்து சபரி பண்ணல. இந்த மாதிரி நிறைய இருக்குது முத்துக்குமரனை பற்றி சொல்லணும்னா. ஓகே. அதனால் நம்ம வந்து இந்த ஒரு கேட்டகரி நம்ம அதை எடுத்துக்கவே முடியாது அந்த மாதிரி ஆளை. ஓகே. ஸோ அதுதான் வந்து உண்மை. அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க, முத்துக்குமரன் இஸ் ஈக்குவலி டேலண்டட் தேன் சபரி அப்படின்றது தான் வந்து பாயிண்ட். ஓகே. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன, வியானாவுக்கும் நம்ம கெமிக்கும் ஒரு ஃபைட்டு டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. கொளுத்தி போட்டார் பிக் பாஸ். என்னென்னா பிக் பாஸ் வந்து பாட்டில் சப்ளை இருக்கீங்களா, உங்களுக்கும் நாமினேஷன் பாஸ் இருக்குப்பா, கொஞ்சம் காசை வாங்குங்க அப்படின்ற மாதிரி. அதுக்காக சண்டை போட்டு வாங்கணும்னா சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு கொளுத்தி போட்டு விட்டார். அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்திக்கிச்சு, போய் எல்லாம் எடுக்கிறதுல குறியாக இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கும் வியானாக்கும் லைட்டாக முத்திக்கிச்சு. அதாவது போய் வியானா வந்து பாட்டில் மேலே படுத்துட்டாங்க. கெமி மேலே இருக்கும் பொழுது அவங்கள விடவே இல்லை. கேட்டால் முடி மாட்டிக்கிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க கத்துறாங்க ஒரு சைடு. இல்லை நான் பார்த்தேன், நீ எந்திரிக்கவே இல்லை, நீ பாட்டில் இது பண்ணிட்ட, சேவ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் பொழுது அக்கா அதெல்லாம் இல்லைக்கா நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லி கெமி அக்கான்னு கூப்பிட்டு வியானா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஐசிஸ்ட்டு அப்படியே முடிச்சிட்டாங்க. கெமிக்கு கொஞ்சம் சவுண்டு விட்டாங்க. பட் அதுக்கடுத்து அப்படியே அது என்ன சொல்லுது நீர்த்து போயிடுச்சு. அந்த சண்டே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியாது. ஆனால் பிக் பாஸ் நல்லா கொளுத்துனாப்புல. நேற்று எப்படி பார்வதியும் திவாகரையும் கொளுத்துட்டாங்க, அந்த மாதிரி இப்போ வந்து பாட்டில் வாங்குற டீம், அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்களே பாட்டில், அவங்களுக்கும் காயின் இருக்குது, அவங்களும் சூப்பர் டீலக்ஸ் போகலாம், அவங்களும் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்லும் பொழுது நமக்கு வந்து ரைட்ரா கொளுத்துறான் பாரியா பிக் பாஸ், நல்லா கொளுத்துறாயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அந்த ஃபைட்டும் சும்மா சிம்பிளாக போயிடுச்சு, டாஸ்க்கும் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ.